இன்னைக்கு போய் அந்த லட்சுமியோட அண்ணனுக்கு இருக்கு. என் மேல போட்டோ காப்பிக்கான பலியெல்லாம் போட்டது மாத்திரம் இல்லாம எனக்கு ஒரு குழந்தை இருக்கு நான் போய் சொல்லி வச்சிருக்கேன். மோபனே இருக்குடா உனக்கு. நானே உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் அமையாம போயிட்டு இதோ இன்னைக்கு தான் வரோம்ல, பாத்துக்கிறேன். எங்க தான் நிக்கிறாங்களே. இப்போதானே கல்யாணம் ஆகியிருக்கு. ஒரு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணணும்லாம் மைண்ட்ல ஓடாது போல. பாரு, பொறுக்கி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு நிக்கிறத. இப்ப இருக்கு. ஹலோ. ஹே செல்லம், என்னடி இது செம்மையா இருக்க. அப்படியே உங்களை பாருங்க. ஏன் எனக்கு என்ன, நான் அழகு ராசண்டி. மண்ணாங்கட்டி. ஏன்டி பொண்டாட்டி இது என்ன ட்ரெஸ்? மாத்துங்க. மாத்தணுமா? ஆமா, மாறி நில்லுங்க. நான் உங்களுக்கு வேற ட்ரெஸ் எடுத்து தரேன். பா, என்னமா மணக்குறோம் என் பொண்டாட்டி. ஐயோ, ஒரு கிஸ் கூட பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த லக்ஷ்மியோட அண்ணங்காரன எனக்கு இருக்குடா. உன்னாலதான் என் பொண்டாட்டி என்னை எப்படி தப்பா நினைச்சு வச்சிருக்கான்னு பாரு. ஒரு வகையில நீ இப்படி எல்லாம் பண்ணதும் எனக்கு ஒரு நல்லதுதான். என் கவி என்ன தப்பா நினைச்சாலுமே என் கவி கூட என்ன சேர்த்து வச்சுட்டல, அந்த வகையில நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்டா. அதை நினைக்கும் போதுதான் நீ பொழைச்சு போன்னு விடலான்னு தோணுது. என் பொண்டாட்டி தானே, இவளை நான் எப்படி வேணாலும் சரி பண்ணிடுவேன். ஆனாலும் நீ உன் வாயால சொல்ற மாதிரி வராது இல்லையா, அதான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னமோப்பா, என் கவி கூட நீ என்ன சேர்த்து வச்சுட்ட, அது போதும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் குழைச்சு வச்சிருக்கிறத பாரு. இனி இந்த கபோர்டு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அதனாலதான் என்னோட ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வந்து வைக்க முடியாம இருக்கு. இன்னைக்கு லக்ஷ்மியை பார்த்துட்டு வந்துட்டு இந்த கபோர்ட் க்ளீன் பண்ற வேலை தான். ஆமாண்டி, தினமும் கபோர்டு கிளீன் பண்றது, கத்தியால குத்துறது, இதையே வேலையா வச்சுக்கிட்டு மாமாவெல்லாம் கொஞ்சிடணும்னு நினைச்சிடாத. மண்டையும் ஆளையும் பாரு, மங்கூஸ் மண்டை. இப்ப போட வேண்டிய ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். போங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. சரிடி செல்லக்குட்டி, போயிட்டு மாத்திட்டு ஓடி வரேன். சீக்கிரம் போங்க. இதா போயிட்டாண்டி. இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கு. ஒரு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுதா இவங்களுக்கு? ஒரு கிறுக்கு நாட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க, அதுவும் இன்ஷர்ட் கூட பண்ணாம. வீட்ல எப்படியோ பெர்மிஷன் எல்லாம் கேட்டாச்சு. இதுக்கப்புறம் லக்ஷ்மியை போய் பார்க்கணும். இன்னைக்கு இருக்குடா உனக்கு. லக்ஷ்மியோட அண்ணன்காரனா நான் இன்னைக்கு சும்மாவே விட போறதில்ல. என்ன பழிய போடணும்னு தெரியாம போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. வாரே வந்து இருக்கு. ஏய் பொண்டாட்டி, பத்தியா மாமாவுக்கு உன்னோட சாரி கலர்லயே ஷர்ட்டை செலக்ட் பண்ணி வச்சிருக்க. என்ன இருந்தாலும் நீ தாண்டி அழகு. உங்ககிட்ட யாரும் ஒன்னும் கேட்கல. ஓகே, போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லிப் டு லிப். கத்தியை நான் இப்ப வரைக்கும் கொண்டு போய் அடுக்கலையில வைக்கல. எனக்கு வர கோவத்துக்கு அந்த கத்தியை எடுத்து எங்கேயாச்சும் சொருகிடுவேன். என்ன எங்கேயாச்சும் சொருக விட்டுறாதீங்க சொல்லிட்டேன். ஐயோ, என் மாமா இப்படி ஒரு ராட்சசியை எனக்கு கட்டி வச்சுட்டாங்களே. அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு வேற எவனுமே மாப்பிள்ளைய கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சனா. என்ன போட்டு படுத்தி எடுக்கிறான். ஏய், என்னடி பண்ற? என்ன போகலாமான்னு கேட்டேன். போகலாம் வாங்க. சும்மா சொல்ல மாட்டேன், வா போலாம். போங்க. ஓகே, டன். போறத பாரு. என்னடி பொண்டாட்டி, இன்னும் உன் ஃப்ரெண்டு லக்ஷ்மி அவங்க அண்ணனையும் காணோம். கஷ்டப்பட்டு வீட்டுல எல்லாரையும் சமாளிச்சுட்டு வந்து நின்னா இவங்க வராம போயிடுவாங்களோ. ஏய், பயமா இருக்கு. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டு பாருடி. இல்ல ஃபோன்லாம் பண்ண வேண்டாம். இப்போதான் நான் அவகிட்ட டெக்ஸ்ட் பண்ணேன். அப்படியா? என்ன சொன்னாங்க? வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா. ஓ, ஓகேடி. கவி, உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஹேய் சாரிடி கவி, வரும்போது டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். பா, சாரி எல்லாம் கட்டிட்டு செம்மையா இருக்காளே. எவ்வளோ போயிட்டு இப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறோமே. வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அண்ணே என் புருஷனுக்கு ஏதோ ஃபேமிலி இருக்குன்னு சொன்னானே, அது எந்த ஃபேமிலி? முறை பிடிச்சவ மரியாதை இல்லாம பேசுறா. இருக்குடி உனக்கு. சொல்லுடி லட்சுமி. ஹேய், ஏன்டி இப்ப கத்துற? எங்க அண்ணன் பக்கத்துல தானே நிக்கிறான். அப்படியா? அப்ப கேட்டு சொல்லு. அண்ணே. சொல்லு. கவி பேசினதெல்லாம் கேட்டியா?
கேட்டேன். சொல்லுனே, அந்த பொண்ணு யாரு என்னன்னு. அது முழிக்கிறான் பாரு கொல்ல. அது என்கிட்ட அந்த பொண்ணு வந்து சொன்னான். ஓஹோ. ஆமா, அந்த பொண்ணே என்கிட்ட வந்து சொன்னதுனால தான் நான் லக்ஷ்மி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது. இல்லாட்டி நான் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நுழைஞ்சுக்கிட்டு. அடடடடடா, என்ன ஒரு சமாளிப்பு. அப்படியா? ஆமா, பின்ன என் தலையெழுத்துல ஏதாவது இருக்கா என்ன? இது மாதிரி கல்யாணம் ஆன ஒரு தம்பதியை பிரிக்கணும்னு. நீ எங்க ப்ரோ எங்களை பிரிச்ச? நீ தான் சேர்த்து வச்சதே. நீ இல்லாட்டி இந்த கல்யாணமே நடந்திருக்காது தெரியுமா? நல்ல வேலை ப்ரோ. கவிக்கு மாத்திரம் வேற யார் கூடயாவது கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என் நிலைமைய யோசிச்சு பாரு. ஐயோ முருகா முருகா முருகா, என்னால அதை யோசிக்கவே முடியல. இத்தனை நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இப்போ நல்லாவே கன்ஃபார்ம் ஆகிட்டு. எரும மாடு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏய், வாய மூடிட்டு இருக்கணும். இந்த சுந்தர்கிட்டயே வாலாட்டுற நீ அவனே. என்ன நீங்க ரெண்டு பேரும் கண்ணிலே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ பொண்டாட்டி, நான் எதுவும் பேசல. மூஞ்சி. மூஞ்சி அடி பொண்டாட்டி, தோதா இருக்கு பாரு. உங்களை வீட்டுக்கு வாங்க, வச்சுக்கிறேன். வச்சுக்க போறியா? ஏய் பொண்டாட்டி, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் வச்சுக்கணுமா? உங்களை போடா. லக்ஷ்மி, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுக்கு கரெக்டா எங்களை கூட்டிட்டு போக சொல்லு. அவ்வளோதானே, சொல்றேன்டி. அண்ணே வா, கூட்டிட்டு போகணுமா? நானும் வரேன். ம், கூட்டிட்டு போறேன் வா. இந்தா பாத்தீங்களா, நேத்து இதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு. எவ்வளவு நேரம் கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கே கிளம்பி போயிட்டோம். ஹேய், சரி இருடி, கோவப்படாத. கோவப்படாதயா, உன் புருஷன் மேல இது மாதிரி பழி போடும் போதுதான் உனக்கு தெரியுமே. அதுக்கு தான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையேடி. ஆகும்ல, ஆகாம ஒன்னும் போயிடாதே. இவ என்ன சிம்பாலிக்கா நமக்கு சாப ஓட்டுறா? அடி பாவி, உன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டியாடி? கவியை நம்ம என்னென்னமோ நினைச்சோம், எப்படி மாறிட்டு இருக்கா. உன்னோட உயிர் தோழியா இருந்த ஒரு காலத்துல நானு, இப்போ எனக்கே நீ சாப ஓட்டுற நிலைமைக்கு நீ வந்துட்ட. யார் யார் எப்படியெல்லாம் மாறுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. லக்ஷ்மி, சொல்றான்னா உன் ஃப்ரெண்டு வேற லெவலு. எனக்கே இன்னைக்கு தாண்டா தெரியுது. என்ன, அவ புருஷனை விட்டே கொடுக்க மாட்டா போல இவ. அவ்வளோ லவ்ஸு. அது என்னமோ யாருக்கு தெரியும். அவனை பத்திய உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு அவ்வளோதான், இவ உடஞ்சு போய் ஒரு மூலையில உட்காருவா. இதுக்கு இவ்வளோ சப்போர்ட். அதானே, அவ நிக்கும் போதே நீ இல்லாட்டி இந்த கல்யாணமே நடந்திருக்காது, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோன்னு உன்கிட்ட சொன்னார்ல இவரு. ம், நீயே பார்த்தல, இப்பவாது புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளவுதான் கேடியா இருந்தாலும் நான் உன்னை இந்த விஷயத்துல நம்புறேனே. ம், இது அண்ணே சத்தியமா உன்னை நான் இந்த விஷயத்துல நம்புறேன். அவர் வாயாலேயே உனக்கு தேங்க்யூலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார்ல, கண்டிப்பா நான் உன்னை நம்புறேனே. ம், அப்புறம் இந்த குழந்தைக்கு அப்பன் இவன் தான்னு தெரியும் போது இன்னும் அவ உணர்வா. எங்க இந்த போட்டோஸ் எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் காமிச்சு அசிங்கப்படுத்தினது அவர் தான் தெரிஞ்சுமே இவ்வளோ க்ளோஸா இருந்து பேசிக்கிட்டு இருக்கா. அது தெரிஞ்ச மாத்திரம் என்ன பண்ண போறா இவ? பொழைச்சு போட்டோம், நம்ம புருஷன் தானே விட்டுருவா. அப்படிதான் நம்ம நினைக்கவே கூடாது. உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி தூக்கி போட்டுட்டு போறான்னு மாத்திரம் பாரு. இவனும் வேணாம், இவன் குடும்பமும் வேணான்னு வீட்டை விட்டு துரத்துனாலும் துரத்திடுவா. என்னென்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் நம்ம நோக்கமே கிடையாது. கவியை சேவ் பண்ணணும், அவ்வளோதான். அந்த குடும்பத்தெல்லாம் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்காத. கவி என்கிட்ட சொல்லியிருக்கா, அந்த அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, தம்பி இருக்குன்னு. அவங்க 2 பேருமே படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க படிப்பெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதனால அது மாதிரிலாம் யோசிக்காம கவியோட லைஃபை சேவ் பண்ணணும், அதை மாத்திரம் யோசி. ம், யோசிக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே யோசிக்கிறேன். ம் சரி, போ இந்த டோரை நாக் பண்ணி பாரு. ம், எக்ஸ்கியூஸ் மீ, கதவு திறங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருந்தீங்கன்னா கதவு திறங்க. எவ்வளோ நேரமா தட்டிக்கிட்டு இருக்கோம், கதவை திறக்கறாங்களா பாரு. அப்படி யாராச்சும் உள்ள இருந்தா தானே கதவை திறக்கிறதுக்கு. வெறும் பொய்யும் பித்தாட்டமும் இருந்தா யாரு திறப்பான்? கதவை திறங்க மேடம். இந்த வாரேன். ம், சவுண்ட் கேட்டுருச்சு, இப்போ வருவாங்க பாருங்க. வரட்டும். இருடி கவி, இப்போ வந்துருவாங்க. நானும் பாக்குறேன் யார் அந்த பொண்ணுன்னு. சொல்லுங்க. லட்சுமி. கவி